உயிரே கையில இல்ல சார். கேட்ட ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பார்த்துட்டா. ஓடி போய் வண்டியிலேயே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. என்னோட பையன் வந்து ரோட்ல நின்னுதான். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் கீழே வந்து கடம்போல என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கும் சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு தலையில. அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன கொடுமை சரவணன். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் வடிச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் அடுத்த நாள் பையன் இறந்துட்டான்.